Hello students, welcome back to my channel. Okay guys, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கெபாசிட்டன்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம் அண்ட் ஒரு ஸ்பெரிக்கல் கெபாசிட்டர் ஒரு parallel plate கெபாசிட்டரோட கெபாசிட்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு கெபாசிட்டர்ல எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் பண்ண முடியும் அதுக்குள்ள ரிலேஷன் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதோட இல்லாம நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ். இப்போ நம்ம parallel plate கெபாசிட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிளேட் பாசிட்டிவ் சார்ஜாகவும் இன்னொரு பிளேட் நெகட்டிவ் சார்ஜாகவும் இருக்கும். ஓகேவா, ரெண்டு ஆப்போசிட் சார்ஜ் இருக்கும். கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ண போறது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் கெபாசிட்டர்ஸ் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா என்ன நடக்கும், பேரலல்ல கனெக்ட் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் which means நம்ம வந்து கெபாசிட்டர் வந்து டிஃப்ரெண்ட் வே ஆஃப் சர்க்யூட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது அதோட ஈக்குவலன்ட் கெபாசிட்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சர்க்யூட்ஸ் உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் எடுத்துக்கலாம், சிமெட்ரிக் சர்க்யூட்ஸ் எடுத்துக்கலாம், இன்ஃபைனைட் சர்க்யூட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி சர்க்யூட்ஸ்க்கெல்லாம் எப்படி ஈக்குவலன்ட் கெபாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் we are going to learn about what is capacitance. Okay, capacitance. Capacitance அப்படின்றது என்ன அப்படின்னா just which is the capacity அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? capacitance just represent capacity. ஓகேவா? capacity which means இப்போ நம்ம ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். சரியா? ஜஸ்ட் டேக் ஒன் கண்டக்டர். இப்போ இந்த கண்டக்டர்ல நான் சார்ஜ் பண்றேன். ஓகே, இந்த கண்டக்டர் நான் சார்ஜ் பண்ணும்போது இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கண்டக்டர் ரைட் நவ. ஓகே, ஸோ இப்போ டியூ டு திஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் டெஃபினட்டா இந்த கண்டக்டர்ல ஒரு பொட்டென்ஷியல் டெவலப் ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ அக்கார்டிங் டு த சார்ஜ் எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுல இருந்து நான் என்ன கன்க்ளூட் பண்றேன்னா பொட்டென்ஷியல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி சார்ஜ். ஓகே, எவ்வளவு சார்ஜ் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு பொட்டென்ஷியல் இருக்கும். சரியா? சோ இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷன், இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கேன்சல் பண்றதுக்கு we introduce one constant which is called 1 by c. okay, 1 by c which is a constant, proportionality constant. Okay, so இதுல உள்ள C அப்படின்றது என்ன அப்படின்னா capacitance of the capacitor. Okay, this is my capacitance of this conductor. Okay, so then C which is equal to Q by V. Okay, make note of this relation, capacitance which is equal to Q divided by V. Okay, here my C is capacitance which is equal to Q by V. Here ஒரு क्वेश्चन சில நேரத்துல என்ன क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னா, இப்போ நான் Q சேஞ்ச் பண்றேன், இப்போ நான் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் பண்றேன், சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றது ஒரு क्वेश्चन இருக்கும்டா. சரியா? சில क्वेश्चंसல அது மாதிரி கேட்பாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ நான் பொட்டென்ஷியலை நான் இன்க்ரீஸ் பண்ணாலும் எனக்கு வந்து கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிலாம் क्वेश्चन கேட்பாங்க. சரியா? அது மாதிரி இருக்கும்போது கவனிங்க, பொட்டென்ஷியலும் சார்ஜும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? ஸோ சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனா சைமல்டேனியஸா நம்மளோட பொட்டென்ஷியலும் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். சரி, அப்ப இது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதுல கெபாசிட்டன்ஸோட ரூல் ஒண்ணுமே இருக்காது. சரி, கெபாசிட்டன்ஸ் இஸ் a proportionality constant. ஸோ சார்ஜ்னாலயோ பொட்டென்ஷியல்னாலயோ நம்மளோட கெபாசிட்டன்ஸ் வேரி ஆகாது. சரியா? ஸோ ஒன் மோர் திங், ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, கெபாசிட்டன்ஸ் அப்படின்னா கெபாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டா? கெபாசிட்டினா என்ன? ஜஸ்ட் வால்யூம். capacity, just take example, capacity means volume. Okay, volume அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா dimension of the conductor, right? dimension, for example, if you take இப்போ வால்யூம் ஒரு சிலிண்டர் எடுத்துட்டு அப்படின்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கால்குலேட் பண்றேன். இப்போ வால்யூம் கண்டுபிடிக்க உனக்கு என்ன தேவை? இந்த சிலிண்டரோட டைமென்ஷன்ஸ் தேவை, இதோட ஹைட் எவ்வளோ, இதோட ரேடியஸ் எவ்வளோ அப்படின்றது உனக்கு தேவைப்படும். கரெக்டா? ஸோ லைக்வைஸ் கெபாசிட்டன்ஸ் வந்து எப்போதுமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா டைமென்ஷன் ஆஃப் த கண்டக்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரியா? ஸோ அதை நம்ம ஸ்பெரிக்கல் கண்டக்டர்ஸ் பார்க்க போறோம், ஸ்பெரிக்கல் கெபாசிட்டர் பார்க்க போறோம், அதுக்கப்புறம் parallel plate capacitor பார்க்க போறோம். அப்போ உனக்கு தெரியும் capacitance எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்றது தெரியும். இந்த ரிலேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோ, capacitance which is C which is equal to Q by V. ஸோ இது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோன்னா நமக்கு ஓம்ஸ் லா நல்லாவே தெரியும் இல்லையா? அதுல என்ன சொல்லுவோம்? V is proportional to current, right? So V which is equal to I into R அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஸோ ஹியர் Rன்றது பொட்டென்ஷியலையோ இல்ல கரண்ட்டையோ டிபெண்ட் பண்ணி இருக்காது. R which is equal to V by I நம்மளால ரிலேஷன் எழுத முடியும். பட் R வந்து VI ஐ டிபெண்ட் பண்ணி இருக்காது. கரெக்டா? ஏன்னா கரண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா சைமல்டேனியஸா நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் நம்மளோட கான்செப்ட். கரெக்டா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளவுதான். சரியா? சோ அப்ப இது ரெண்டு வேரி ஆறதுனால ரெசிஸ்டன்ஸ்ல எந்த வேரியேஷனுமே இருக்காது. ரெசிஸ்டன்ஸும் லைக்வைஸ் டைமென்ஷன் ஆஃப் த கண்டக்டரை பொறுத்து தான் மாறும். கரெக்டா? சோ ரெசிஸ்டன்ஸ் which is equal to rho into A by L. கரெக்டா? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்க்ரீஸ் ஆனிச்சுனா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், லென்த் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். ரைட்? ரைட். நவ் இப்போ என்ன பார்க்க போறோம்?
capacitance for first நம்ம spherical capacitor பத்தி பார்த்தறலாம் அதுக்கப்புறம் parallel plate capacitor பார்க்கலாம் spherical capacitor right spherical conductor எடுத்துட்டோம் இதான் நம்மளோட radius of the conductor v r இப்போ நான் இந்த spherical conductor நான் சார்ஜ் பண்றேன் okay I'm just charging the spherical conductor okay so it is charged okay now இப்போ வந்து இதுக்கு ஒரு capacitance இருக்கும் கண்டிப்பா இருக்குமா இருக்காதா so what is my potential now we are dealing with you know that capacitance which is equal to q by v right charge by potential so charge plus q charge we are using here right plus q charge so now potential நம்ம calculate பண்ண போறோம் so potential நமக்கு already ஒரு formula தெரியும் 1 by 4 pi epsilon naught into q by r isn't it so this is my potential formula 1 by 4 pi epsilon naught q by r now இப்போ நம்ம எங்க பார்க்கறோம்னா on the surface okay on the surface of the spherical conductor so my this r will be the capital R right capital R q as it is plus q right so now c which is equal to what c which is equal to q divided by 1 by 4 pi epsilon naught into q by r okay so q cancel so remaining thing c which is equal to 4 pi epsilon naught into r so this is my capacitance for a spherical conductor okay so இங்க நல்லா நோட் பண்ணீங்க அப்படினா c ங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படினா 4ன்றது கான்ஸ்டன்ட் பைன்றது கான்ஸ்டன்ட் எப்சிலன் நாட் கான்ஸ்டன்ட் r ங்கிறது தான் வேரியபிள் சோ அப்ப capacitance is directly proportional to radius of the spherical capacitor சரியா this is what this concept behind the spherical capacitor நான் இப்போ ஒரு क्वेश्चन கேக்குறேன் capacitor for a spherical capacitor அப்படினாலே 4 pi epsilon naught into r simple concept okay now இப்ப parallel plate capacitor பத்தி பேச போறேன் சரியா parallel plate capacitor ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான் அது சரியா parallel plate capacitor உங்களுக்கு அடிக்கடி எக்ஸாம்ல இத பேஸ் பண்ணி தான் அதிகமான क्वेश्चंस கேட்க செய்றாங்க ஓகே சோ இப்ப parallel plate capacitor பார்த்தோம் அப்படினா simple thing ரெண்டு parallel plates okay ரெண்டு parallel plates this is one of the plate and this is another plate which is arranged parallelly okay which is arranged parallelly which is charged okay so இப்போ இந்த ஷீட் இருக்குல நான் தனியா வந்து எடுத்து அனலைஸ் பண்றேன் நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லாலே படிச்சிருப்போம் ஒரு infinitely long sheet okay infinitely long charged sheet okay இதோட charge density பார்த்தோம்னா sigma ன்றது charge density which is nothing but charge per this is my surface so it's surface area isn't it so இப்போ நம்ம wire எடுத்துட்டோம்னா charge per unit length that is called the linear charge density here surface charge density sigma அப்படின்றது surface charge density q by a okay so இப்போ இந்த ஷீட்டுக்கு ஓகே இந்த ஷீட்டுக்கு some distance இப்போ என்னோட distance b some distance whatever the distance okay so it may be any distance d okay so நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஓகே இந்த பாயிண்ட்ல இப்ப பாயிண்ட் p ல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன அப்படின்றது நம்ம காஸ் லால கால்குலேட் பண்ணிருப்போம் இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் at that point p which is equal to sigma by 2 epsilon naught already we know that இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டிஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணி கிடையாது ஓகே இப்போ இந்த ஷீட்டுக்கு எந்த பொசிஷன்ல இருந்தா sigma by 2 epsilon naughtங்கிறது அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஓகே ஃபீல்ட் ஸ்ட்ரெngth ஓகே சோ இப்போ இங்க ரெண்டு ஷீட் இருக்கு ஓகேவா சோ இப்போ parallel plate capacitor சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோ this is my capacitor symbol so these two are the parallel plates இப்போ நான் ஒரு பிளேட்டை பாசிட்டிவ் சார்ஜால சார்ஜ் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகே so this is charged with positive charge this is charged with negative charge okay negative charge இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ நம்ம ஒரு ஃபீல்ட் எடுத்துட்டோம்னா plus q this is minus q அப்படினா ஃபீல்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் ஃப்ளோ ஆகும் கரெக்ட்டா சோ இப்போ இந்த ஷீட்டை மட்டும் this is my plus sigma அதாவது நம்ம பாசிட்டிவ் சார்ஜ்னால ஃபுல்லா சார்ஜ் பண்ணிருக்கிறதுனால plus sigma அது பாசிட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி okay so here it is minus sigma right so இப்ப இந்த plus இந்த ஷீட்னால okay இந்த plus sigma ஷீட் இருக்குல இந்த ஷீட்னால எவ்வளவு ஃபீல் இப்ப I am just calculating the field on both sides point number 1 point number 2 okay so இப்ப இந்த பாயிண்ட்ல உள்ள ஃபீல்ட் எவ்வளவு அப்படினு பார்த்தோம்னா கவனிங்களா so இந்த ஷீட்னால பார்த்தோம்னா கண்டிப்பா ஃபீல்ட் அவுட் சைடுல போகும் just calculated as E1 and இந்த சைடுல பார்த்தோம்னா இந்த சைடு போகும் this is E2 okay this is E2 இப்போ E1 னை கால்குலேட் பண்ணோம்னா what is my E1 which is equal to sigma by 2 epsilon naught isn't it sigma by 2 epsilon just calculate the magnitude okay plus minus ங்கிறது அது டைரக்ஷன் பொறுத்து இண்டிகேட் பண்ணும் சரியா so just magnitude plus sigma divided by 2 epsilon naught okay fine this is my E1 okay E2 is similarly E2 is also have the same magnitude isn't it
right? So now take the negative charged plate. Okay, take the negative charged plate. இப்ப இந்த negative charge என்ன கவனிங்கடா, எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வந்து பாசிட்டிவ்ல ஆரிஜினேட் ஆகும், நெகட்டிவ்ல டெர்மினேட் ஆகும். கரெக்ட்டா? அப்ப இந்த நெகட்டிவ் சார்ஜ் பிளேட்டுக்கு பார்த்தோம்னா ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். this is my E3. இந்த சைடுல பார்த்தோம்னா இதுவும் இன்சைட்ல தான் இருக்கும். isn't it? Okay, so this is my E4. Okay, so now இப்ப field between the plates, consider the field between the plates. Okay, இப்போ இந்த electric field between the plates என்ன அப்படின்றத நான் calculate பண்ண போறோம், which is nothing but E1 plus E3, isn't it? E1 plus E3. Why it is E1 plus E3? Because both are in the same direction. So I am just adding these two fields. Okay, which is equal to, what is my E1? Sigma by 2 epsilon naught, plus what is my E3, which is also equal to sigma by 2 epsilon naught, which is equal to sigma by epsilon naught. Okay, which is nothing but my net electric field between the parallel plates. Okay, net electric field between the parallel plates, isn't it? Right. Now listen, I'm just once again I'm just repeat it. This is positively charged and this is negatively charged. Okay, so now இப்ப இந்த ரெண்டு parallel plates, okay, இந்த ரெண்டு parallel platesக்கும் betweenல உள்ள electric field பார்த்தோம்னா E which is equal to sigma by epsilon naught. இதை நோட் பண்ணி வச்சுக்கோ, சரியா? இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். Okay, now capacitance of a parallel plate capacitor. இப்போ நமக்கு electric field என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? so okay, இப்போ electric field தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம calculate பண்ண போறது capacitance, C which is equal to Q by V அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். கரெக்ட்டா? C which is equal to Q by V. so இப்போ which is equal to, you know that V which is equal to E into D, isn't it? Already நமக்கு potential நடத்தும் போதே சொல்லியிருப்பேன், V which is equal to electric field into distance, right? Distance between the charges அப்படின்றத பார்த்திருக்கோம். கரெக்ட்டா? so இப்போ using that relation, you know that E which is equal to sigma by epsilon naught, right? Sigma by epsilon naught into D, which is my V. and Q அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு sigma தெரியும், sigma which is equal to Q by A, isn't it? Charge per unit area. Correct? So அப்ப சிக்மாங்கிறது charge density, charge per unit area. அப்ப charge which is equal to Q which is equal to sigma into A. Okay, sigma into A. இப்ப substitute பண்ணு. So Q ஓட value என்ன? Sigma into A whole divided by, what is my V? Sigma by epsilon naught into D. Okay, sigma by epsilon naught into D. இப்போ sigma cancel ஆ. so அப்ப remaining thing இந்த epsilon naught divisionல இருக்கிறதுனால numerator multiple ஆயிரும், sigma epsilon naught into A divided by D. so this is my capacitance of a parallel plate capacitor. Okay, so இப்போ இதுல நீ நோட் பண்ண அப்படினா, இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படினா, C which is equal to epsilon naught A by D. so இங்க epsilon naughtங்கிறது constant, A அப்படின்றது area of cross section of the conductor. Okay, this parallel plate ஓட area இருக்கு இல்லையா, so இதான் அந்த area. Okay, this area, and D is my distance of separation between the plates. அதான் நம்மளோட D, right? so அப்ப இந்த இடத்துலயும் capacitance எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா அதோட நம்மளோட capacitor dimension தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. சரியா? so once again we can prove that. so இப்ப ரீகால் பண்ணி பாரு, என்னென்ன விஷயங்கள் பார்த்திருக்கோம். capacitanceனா என்னன்னு பார்த்திருக்கோம், C is equal to Q by V. second thing என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா capacitance for a spherical conductor பார்த்திருக்கோம், C which is equal to 4 pi epsilon naught into R. third thing என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா capacitance for a parallel plate capacitor which is epsilon naught into A. capacitance of a parallel plate capacitor C which is equal to epsilon naught into A divided by D. so இந்த மூணு விஷயங்கள் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். சரியா? see the first question. a sphere of 10 cm diameter is suspended within a hollow sphere of 12 cm diameter. the inner sphere is charged to the potential of 15,000 volt. the outer sphere is earthed. the charge on the inner sphere is what? Okay, so என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிளான கொஸ்டின். சரியா? ஃபர்ஸ்ட் இத டயக்ராமேட்டிக்கா பார்த்த அப்படின்னா கொஞ்சம் உனக்கு ஈஸியா இருக்கும். சரியா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் டயால ஒரு ஸ்பியர். ஓகே, so this is my spherical object. ஓகே, so இப்போ இன்னொரு ஹாலோ ஸ்பியர் இருக்கு, அதோட ரேடியஸ் பார்த்தோம் அப்படின்னா 12 சென்டிமீட்டர். ஓகே, அதோட ரேடியஸ் பார்த்தோம் அப்படின்னா 12 சென்டிமீட்டர். see, this is my 12 சென்டிமீட்டர்
sphere. Okay, so this is 10 centimeter, this is 12 centimeter. இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா the inner sphere is charged. Okay, நம்மளோட inner sphere இருக்குலையா, இதை சார்ஜ் பண்றேன். So I'm just charging with positive charge. Okay, I'm just charged the inner sphere. Okay, so ரெண்டுமே conductor, both are spherical conductors. Okay, both sphere are the conductors. இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, so இப்போ இதோட இன்னர் ஸ்பியர் இருக்குல்ல, அதோட பொட்டன்ஷியல் எது வரைக்கும் அதை சார்ஜ் பண்ணா அப்படின்னா, அதோட பொட்டன்ஷியல் 15,000 ரீச் ஆகிற வரைக்கும் அதை சார்ஜ் பண்றாங்க. இப்போ இந்த அவுட்டர் ஸ்பியர் இஸ் எர்த். ஓகே, இந்த அவுட்டர் ஸ்பியர்ல என்ன பண்றாங்கன்னா எர்த். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன, சார்ஜ் அந்த இன்னர் ஸ்பியர் இஸ் வாட். ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் த Q. ஓகே, இந்த சார்ஜ் அந்த இன்னர் ஸ்பியர் என்ன அப்படின்றத நான் கால்குலேட் பண்ணணும். சரியா, ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களா, இப்போ ஒரு ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டரா இருந்தாலும் சரி, ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரா இருந்தாலும் சரி. சரியா, இப்ப நான் ஒரு பிளேட்டை நான் பாசிட்டிவால சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா, பாசிட்டிவ் சார்ஜ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டெஃபினட்டா இந்த சைடு, அதாவது நம்ம ஒரு பிளேட் அப்படின்னு பாத்துட்டோம்னா அதுக்கு ரெண்டு சர்ஃபேஸ் உண்டு. இந்த சைடு ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், இந்த ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். கரெக்டா, சோ அப்ப இப்ப நான் இந்த சைடு, ஓகேவா, இதுக்கு ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த சைடு பாசிட்டிவால இருக்குன்னா கவனிக்கிறா, இந்த பிளேட்லயுமே ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா இந்த சர்ஃபேஸ் நெகட்டிவால சார்ஜ் ஆயிரும். கரெக்டா, ஸோ இந்த இடத்துல +2 கூலும் சார்ஜ் இருக்கு அப்படின்னா இந்த சைட்ல -2 கூலும் சார்ஜ் இன்டியூஸ் ஆயிருக்கும். சரியா, ஸோ ரெண்டு சைட்லயுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ்ல இருக்கும். சரியா, ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஆப்போசிட் இன் சைன். ஓகே இருக்கும். ஸோ லைக்வைஸ் இப்ப இந்த ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கவனிங்களா, ஸோ இந்த ஸ்பியரோட அவுட்டர் சர்ஃபேஸ் இஸ் எர்த். ஸோ த இன்னர் சர்ஃபேஸ் வில் பி சார்ஜ்டு வித் நெகட்டிவ்ஸ். ரைட், திஸ் இஸ் சார்ஜ்டு வித் negative charge, isn't it? The inner surface of the hollow sphere. Okay, the outer surface of the, this is the sphere. So sphere ne edutho 10 cm sphere ne edutho appadina adukku outer la mattum da charge aayirukku. Ipo idu hollow sphere அப்படின்றதால inner surface is negatively charged. இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். சரியா, சோ இப்போ பாருங்க, இது ஒரு கெபாசிட்டர் மாதிரி தான இருக்கு. சோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, I am just calculate the charge on the inner sphere என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணனும். charge which is equal to C into V. கரெக்ட்டா, charge which is equal to C into V அப்படின்றது நம்ம தெரியும். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா, what is my capacitance and what is my potential. We know that potential which is equal to 15,000. right, potential which is equal to 15,000. இப்போ capacitance நீ கால்குலேட் பண்ணிட்ட அப்படின்னா நம்ம ஈஸியா நம்ம எதை கால்குலேட் பண்ணிரலாம் அப்படின்னா நம்மளோட சார்ஜ் எவ்வளவு அப்படின்றத கால்குலேட் பண்ணிடலாம். சரியா, சோ இதே ரிலேஷன் தான் C which is equal to Q by V ல யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா, C which is equal to Q by V. ஓகே, சோ இப்போ இந்த Vங்கிறது கவனிங்க, இந்த Vன்றது I'm just calculating the potential due to the 10 centimeter sphere and due to the 12 centimeter sphere. That's it. Okay, that's it. Right, if you substitute the proper values definitely நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும், isn't it? கரெக்ட்டா, சோ அப்ப C which is equal to, இப்போ நீ பொட்டன்ஷியல் தனித்தனியா கால்குலேட் பண்ணலாம். V which is equal to, what is my potential formula, 1/4 pi epsilon naught into Q by R. கரெக்ட்டா, சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது நான் இன்னர் ஸ்பியரை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்ப அதோட ரேடியஸ் நான் R1 அப்படின்னு வச்சுக்கிறேன், அவுட்டர் ரேடியஸ் R2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, சோ இப்போ 1/4 pi epsilon naught, Qன்றது ரெண்டுலயுமே Q அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் தான் இருக்கும், பட் ஆப்போசிட் நேச்சர்ல இருக்கும். நோ வரி, நம்ம மேக்னிடியூட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்க போறோம், Q/R. ஓகேவா, சோ அப்ப கவனிங்களா, அப்ப இங்க பிளஸ் Q, சரி, இங்க பிளஸ் Q, அவுட்டர் சர்ஃபேஸ்ல -Q இருக்கும். கரெக்ட்டா, சோ திஸ் இஸ் மை V1 and V2 is what, V2 1/4 pi epsilon naught minus Q divided by R2. This is R1, this is R2. அப்ப net potential எவ்வளவு, net potential V which is equal to V1 plus V2. So what is my V1, 1/4 pi epsilon naught, ரெண்டுலயுமே நான் 1/4 pi epsilon naught காமனா எடுத்துறேன். Here it is Q by R1, here minus Q by R2, isn't it? So இதுல நம்ம Q காமனா எடுத்தாச்சு அப்படினா Q divided by 4 pi epsilon naught into R2 minus R1 divided by R1 into R2. This is my final potential. Correct? So in the potential just substitute C which is equal to Q divided by Q by 4 pi epsilon naught into R2 minus R1 divided by R1 into R2. Right? So Q cancel, which is equal to 4 pi epsilon naught into R1 R2 divided by R2 minus R1. Right? This is my capacitance of the capacitor. Right? This is my spherical capacitor. One is hollow, it one is spherical. Okay.
இப்ப ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம கெபாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு, ரைட்? இப்ப கெபாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? சோ கெபாசிட்டன்ஸோட வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதா. 4 பை எப்சிலன் வேல்யூ ஆல்ரெடி உனக்கு தெரியும். 1 by 4 பை எப்சிலன் வேல்யூ பார்த்தோம்னா 9 into 10 to the power of 9 வரும். சோ இப்போ நீ அதை இங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? 4 பை எப்சிலன் பார்த்தோம்னா 1 by 9 into 10 to the power of 9 into R1 into R2. R1 ன்றது radius of the inner sphere, R2 ன்றது outer sphere. inner sphere ஓட diameter பார்த்தோம் அப்படின்னா 10 cm. அப்ப radius பார்த்தோம் அப்படின்னா 5 cm. 5 into 10 to the power of minus 2 into R2 value பார்த்தோம் அப்படின்னா 12 cm ன்ற diameter. அதுல பாதி பார்த்தோம் அப்படின்னா 6 into 10 to the power of minus 2 whole divided by R2 minus R1. R2 minus R1 னா 6 minus 5. அப்போ 1 வருமா? 1 into 10 to the power of minus 2. So இப்போ cancel பண்ணோம்னா 10 to the power of minus 2, 10 to the power of minus 2 cancel ஆயிரும். So அடுத்து remaining thing என்னன்னா cancel ஆகுதுன்னு பாரு. So இங்க 6, இங்க வந்து 9 இருக்கு இல்லையா? So இங்க 3 times வரும், இங்க 2 times வரும். remaining thing எது cancel ஆகுதுன்னு பார்த்துக்கோ. இப்போ 5 into 2 பார்த்தோம்னா 10. 5 into 2 10. So ஒரு 10 இங்க உள்ள ஒரு 10 கேன்சல் ஆயிரும். அப்ப 10 to the power of 8 வரும். ஓகேவா? சோ அப்ப ரிமைனிங் திங் என்ன இருக்கு? 1 by 3 into இங்க 10 to the power of 8, இங்க -2. இது 10 to the power of 8 நியூமரேட்டருக்கு போகும்போது 10 to the power of -8 ஆயிருமா? into ஆல்ரெடி 10 to the power of -2 இருக்கு. சோ டோட்டலி பார்த்தோம்னா 1 by 3 into 10 to the power of -10 ன்றது அதோட வேல்யூ. ஓகே, அப்ப கெபாசிட்டன்ஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் Q which is equal to CV. நான் Q தான் எனக்கு தேவை. ஓகேவா? எனக்கு கெபாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கெபாசிட்டன்ஸ் வச்சு நான் Q ஓட வேல்யூ கண்டுபிடிச்சுக்க போறேன். CV தான் ஃபார்முலா. ஸோ கெபாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். 1 by 3 into 10 to the power of -10 into V அப்படின்றது V என்ன 15,000, ரைட்? V ன்றது 15,000 given data. ஸோ இதுலேயே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3030 கட்டா. ஸோ இங்கே 10 to the power of -7 ஆயிரும். ஸோ இங்கே 3 ஆல் அடிச்சோம் அப்படின்னா it will become 5. 5 3s are 15. 5 into 10 to the power of -7 coulomb. Okay, this is my charge. Okay, so 5 into 10 to the power of -7 coulomb. Very simple problem. Okay, so இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு உனக்கு லாங்கா இருக்கும், பட் ரொம்ப கான்செப்சுவலான ப்ராப்ளம். சரி, இதுல கான்செப்ட் என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் ஃபார்முலா யூஸ் பண்றதா உன்னோட கான்செப்டா இருக்கும். சரி, சில பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, சார் கெபாசிட்டன்ஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் கெபாசிட்டர் தெரியும் சார், 4 pi epsilon naught into R ன்றது சார் ஃபார்முலா. இதை டைரக்டா யூஸ் பண்ண முடியாதா அப்படின்ட்டு. இது நீ டைரக்டா யூஸ் பண்ணலாம். எப்ப யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், கரெக்டா? திஸ் இஸ் மை ஸ்பெரிக்கல் கெபாசிட்டர். சோ இதுக்கு நான் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணி தான் நான் இதை டிரைவ் பண்ணேன், கரெக்டா? இந்த சர்ஃபேஸ்ல உள்ள சார்ஜ்னால ஏற்படுற பொட்டன்ஷியல் மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம், கரெக்டா? ஆனா நம்மளோட கேஸ், நம்மளோட இந்த ப்ராப்ளம்ல என்ன அப்படின்னா, ரெண்டு கண்டக்டர் இருக்கு. ஒன்னு இன்னர் ஸ்பியர், ஒன்னு அவுட்டர் ஸ்பியர் இருக்கு இல்லையா? சோ அப்ப இந்த இன்னர் ஸ்பியர்ல எடுத்துக்கிட்ட சார்ஜ்னால ஏற்படுற பொட்டன்ஷியல் திஸ் இஸ் 1 by 4 pi epsilon Q by R1. அவுட்டர் ஸ்பியர்ல உள்ள நெகட்டிவ் சார்ஜ்னால ஏற்படுற பொட்டன்ஷியல் 1 by 4 pi epsilon minus Q by R2. சரியா? சோ அப்ப நமக்கு நெட் பொட்டன்ஷியல் தேவை, கரெக்டா? அப்ப இந்த ஃபார்முலா C which is equal to 4 pi epsilon R ன்றது எப்ப யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு சிங்கிள் ஸ்பியரை மட்டும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது யூஸ் ஆகும். அதர்வைஸ் நம்ம எல்லாத்துக்கும் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணி தான் நம்ம கெபாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம் ஃபார் a spherical conductor. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்னா a parallel plate capacitor of capacitance 1 farad. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்ல மறந்துட்டேன், கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் என்ன அப்படின்னா ஃபேரட்ன்ற யூனிட். ஜென்ரலா ஃபேரட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய யூனிட். மைக்ரோ ஃபேரட்ல தான் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, பட் இந்த ப்ராப்ளம்ல ஃபேரட்னு எடுத்திருக்காங்க, நோ இஷ்யூஸ். அண்ட் the plate separation எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 1 mm apart. What is the area of the plate? Very direct question. So இது மாதிரி questions கேட்க மாட்டாங்க, just for your understanding மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, கெப்பாசிட்டன்ஸோட இங்க எதை பத்தி கொடுத்துருக்காங்கன்னா கெப்பாசிட்டரோட டைமென்ஷன்ஸ் பத்தி கொடுத்துருக்கான். அப்ப நீ எந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும்? எப்சிலன் நாட் A by D, கரெக்டா? சோ இங்க epsilon naught வேல்யூ என்ன அப்படின்னா, you know that epsilon naught value which is equal to 1 by 4 pi epsilon naught which is equal to 9 into 10 to the power of 9. Okay, then epsilon naught value which is equal to 1 by 4 pi into 9 into 10 to the power of 9. Moreover values நீ epsilon naught direct value தெரிஞ்சதுன்னா போட்டு, இல்ல அப்படின்னா இது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளால. ஓகேவா? So அப்ப பார்த்தோம்னா நமக்கு தேவை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தான் தேவை, கரெக்டா? சோ அப்ப A which is equal to C into D divided by epsilon naught. Okay, right. So இப்ப epsilon naught வேல்யூ பார்த்தோம்னா 8.86 into 10 to the power of -12, right? This is my epsilon naught value, right? So இப்ப இந்த values substitute பண்றேன். What is my C? Capacitance value is 1 farad. 1 into what is my separation is
1 mm, so I just converted into meter. 1 into 10 to the power of minus 3 meter whole divided by epsilon naught value is 8.86 into 10 to the power of minus 12. Okay, so when you substitute the values, just cancel the values, you will get 1.1 into 10 to the power of 10 to the power of plus 8 meter square. Okay, if you cancel these two things, you will get area of cross section which is equal to 1.1 into 10 to the power of 8 meter square. So இப்போ நம்ம கெபாசிட்டரோட பேசிக்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம், ரொம்ப பேசிக்ஸ். ஸ்பெரிக்கல் கெபாசிட்டர்ல உள்ள கெபாசிட்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது, ஒரு parallel plate கெபாசிட்டர்ல உள்ள கெபாசிட்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றது மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். சரி, கெபாசிட்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், கெபாசிட்டன்ஸ்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெக்சர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ரெண்டு parallel plate கெபாசிட்டர் நடுவுல ஏர் வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? ரெண்டு parallel plate இருக்குன்னா இன் பிட்வீன் த மீடியம் என்ன அப்படின்னா ஏர் அப்படின்றது தான் மீடியம். ஓகேவா? அப்ப அந்த இடத்துல உள்ள ஃபீல்ட் என்ன, E which is equal to sigma by epsilon naught அப்படின்றத பார்த்தோம். ரைட்? இப்ப ஏர் இல்லாம அதர் மீடியம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஏருக்கு பதிலா ஒரு டயஎலக்ட்ரிக் மெட்டீரியல் கொண்டாந்து இன்சர்ட் பண்றேன். ஓகே, ஒரு டயஎலக்ட்ரிக் மெட்டீரியல் கொண்டாந்து இன்சர்ட் பண்றேன், ஆர் எல்ஸ் ஒரு கிளாஸ் லேபை கூட இன்சர்ட் பண்றேன். அப்ப என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டுல என்ன எஃபெக்ட் ஆகும்? சரி, அதாவது நம்ம எஃபெக்ட் ஆஃப் டயஎலக்ட்ரிக் on the capacitance. இப்ப ஃபீல்டு வந்து நமக்கு அஃபெக்ட் ஆனிச்சு அப்படின்னா கெபாசிட்டன்ஸ் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். கரெக்டா? ஏன்னா உனக்கு தெரியும் பொட்டன்ஷியல் which is equal to E into D. அப்ப ஃபீல்டு அஃபெக்ட் ஆனிச்சு அப்படின்னா பொட்டன்ஷியல் அஃபெக்ட் ஆகும், பொட்டன்ஷியல் அஃபெக்ட் ஆனிச்சு அப்படின்னா கெபாசிட்டன்ஸ் அஃபெக்ட் ஆகும். கரெக்டா? ரைட், இதுதான் நம்மளோட லாஜிக். ஓகே, ஸோ இப்போ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் அதுதான். சரி, அதுல இருந்தா நான் நிறைய இயர் கொஸ்டின்ஸ்ல அதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, எஃபெக்ட் ஆஃப் டயஎலக்ட்ரிக் ஆன் த கெபாசிட்டன்ஸ். ஓகே, அதுதான் நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்க்க போறோம். ஃபாலோட் பை காம்பினேஷன் ஆஃப் கெபாசிட்டர்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் ஆன் த plates of the capacitors. ஓகே, சோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த லெக்சர்ல பார்க்கலாம். ஓகே, சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதோட ஒரு விஷயம், நீங்க எனக்கு செய்ய வேண்டிய விஷயம்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு வேணும். ஓகே, சோ அது மட்டும் தான் நீங்க எனக்கு செய்ய போற ஒரு விஷயம். ஓகே.